Hey guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து PHPயில் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து PHPயில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் வரும். ஓகேவா? இப்போ பைத்தான் எடுத்துக்கோங்க, இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேரியபிள் அப்படிங்கிற இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் போனாலும் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ வேரியபிள் அப்படின்னு என்ன எடுத்துப்போம். முதல்ல வந்து இதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு பாக்ஸ் வந்து வெளில எங்கேயாச்சும் இருக்குது, இல்லை நீங்கள் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பாக்ஸோ இல்லை ஒரு பேக் அப்படின்னு வச்சுப்போம். அந்த பேக்குள்ள வந்து பாட்டிலு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவீங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து அந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளில எடுத்து யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டாக? இப்போ அதே விஷயந்தான் வந்து இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த வேரியபிள் அப்படிங்கிற இது உள்ள வந்து நம்ம வந்து பர்டிகுலராக ஏதாச்சும் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு நம்பராக கூட இருக்கலாம். நம்ம அதை வந்து அந்த வேரியபிள் அப்படிங்கிற உள்ள வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேரியபிளை வந்து உங்களுக்கு எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ இந்த PHP டேக் இருக்கு இல்லையா, இந்த கோடு எடுத்துடலாம். இதை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இது உள்ள வர எல்லாமே PHP கோடு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வேரியபிளை எப்படி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிக்ளேர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் டிக்ளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிளை உருவாக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, இப்போ பேக் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு டாலர் சிம்பிள் போடுங்க. ஓகேவா? டாலர் சிம்பிள் போட்டு நீங்கள் பேக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஓகேவா? அந்த பேர் வந்து என்னவா வேணா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், இல்லை வந்து என்னோட பேரா இருக்கலாம், இல்லைன்னா வெப்சைட்டோட பேரா இருக்கலாம், என்ன பேர் வேணா இருக்கலாம். பட் அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பேக் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு இது உள்ள வந்து நீங்க என்ன வேணா போடலாம். இப்போ இது உள்ள வந்து நான் சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கண்டிப்பா PHP கோட்ல என்ன பண்ணணும், இது கோட்ஸ் போட்டு முடிக்கணும், கமா போட்டு முடிக்கணும், இல்லை ஏதாவது வரும். ஸோ இப்போ நம்ம பேசிக்கா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பேக் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு பேக் அப்படிங்கிற நேம்ல வந்து ஒரு வேரியபிளை உருவாக்கி இருக்கோம். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன, அது ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு பாக்ஸ். ஸோ இல்லைன்னா ஒரு பேக் அப்படின்னு வச்சுப்போம். அந்த பேக் உள்ள நம்ம வந்து என்ன வேணா போட்டு வச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ அதேதான், இப்போ இந்த பேக் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல நம்ம வந்து சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. எப்படி நம்ம வந்து ரியல் லைஃப்ல வந்து ஒரு பேக் உள்ள வந்து ஒரு பாட்டில் எடுத்து போடுறோமோ, எடுத்து உள்ள வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமிங்ல நம்ம இந்த மாதிரி வந்து இது உள்ள எடுத்து வைப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேக் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அது உள்ள வந்து சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த வேல்யூவை நம்ம வந்து உள்ள கொண்டு போய் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எப்போ வேணா எடுத்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்கோ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எப்போ என்ன பண்ணுவீங்க, ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுவீங்க. கரெக்டா? இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இதுல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வரும். இப்போ இது example.html அப்படின்னு வரல, இண்டெக்ஸ் ஹாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஹாய் அப்படிங்கறது வர வைக்காம இந்த வேரியபிளை யூஸ் பண்ண போறேன். ஸோ வேரியபிளை கால் பண்றதுக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸ் உள்ள நீங்க வந்து இந்த மாதிரி பேக் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் தான் அப்படியே வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ இருக்கக்கூடாது, இல்லாம நீங்க இதை வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா சம் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எக்கோ டாலர் சிம்பிள் போட்டு பேக் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்கோ அப்படிங்கிற இங்க மேலேருந்து இங்க கோடு வந்து ரன் ஆகுதுல்ல, மேலேருந்து ஃபுல்லா ரன் ஆகுதா? அப்படி ரன் ஆகும்போது எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடு வரும்போது இந்த PHP நம்ம சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா டாலர் சிம்பிள் போட்டு நம்ம வந்து பேக் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம டாலர் சிம்பிள் போட்டு அது என்ன நேமா வேணா இருக்கலாம், இங்க பேக்னு இருக்கலாம், இல்ல என்ன நேமா வேணா இருக்கலாம். டாலர் சிம்பிள் போட்டு ஒன்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு PHPக்கு நல்லாவே தெரியும். ஸோ PHPக்கு தெரிஞ்சனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஓகேப்பா இங்க வந்து டாலர் சிம்பிள் போட்டு பேக் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, இதை வந்து கால் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மேல போய் பார்க்கணும், மேல சர்வர்ல வந்து எங்கேயாச்சும் வந்து பேக் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கா, அது உள்ள வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும். ஸோ என்ன பண்ணோம், மேல போய் பார்க்கும். மேல வந்து டாலர் பேக் அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அது உள்ள வந்து இந்த வேல்யூவை போட்டிருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த வேல்யூ இருக்கும் அப்படின்னால இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது உள்ள வந்து சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்டை வந்து அப்படியே வந்து இதுல பிரிண்ட் பண்ணோம், இங்க வந்து கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இல்லாத ஒரு வேரியபிள் போடுறேன், இப்போ bag2 அப்படின்னு போடுறேன். இப்போ bag2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இல்லவே இல்லை. கரெக்டா? இப்போ இல்லவே இல்லை. அதனால இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது, அன்டிஃபைனட் வேரியபிள் அப்படின்னு காட்டுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா PHP ஃபுல்லா ஒரு ஒர்க் ஆகும். இங்க வந்து சர்வர் வந்து பார்க்கும் bag2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம மேல போய் வந்து பார்ப்போம் bag2 அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு வேரியபிள் இருக்காம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது bag2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்காது. இல்லாதனால என்ன பண்ணோம், இப்படி ஒரு வேரியபிளே இல்லை அப்படிங்கிறதுனால அன்டிஃபைனட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு எரரை கொடுக்கும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து bag2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எரரே வராது. இப்போ நான் வந்து bag2 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், இது வந்து நம்பர் போடுறேன்னு வச்சுப்போம், 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் போடுறேன். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து மோஸ்டா வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்க என் நேம் இருக்கு, அஸ்வின் அப்படின்னு இருக்கு வச்சுப்போம். இப்போ நம்ம இங்க வந்து வெறும் பேக்கை இங்க வந்து இது பண்றோம், இப்போ அஸ்வின் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இது நம்ம பட்டன்ல பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ பட்டன் கான்செப்ட்லேயே பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இங்க வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். இப்போ கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஏகப்பட்ட பட்டன் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம், ஒரு பட்டன் இல்லை நிறைய பட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து யூசர் கிட்ட போய் கொடுப்போம், நம்ம வெப்சைட் ஓனர் கிட்டயோ இல்லை யார்கிட்டயாச்சும் கொடுப்போம். அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இல்லை எனக்கு வந்து கிளிக் ஹியர்னு வேணாம், எனக்கு வந்து வெறும் கிளிக் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல வந்து மாற்றுவோம். கரெக்டா? இப்போ நான் வந்து இன்னொரு கிளியரா காட்டுறேன். இப்போ இன்னொரு பட்டன் டிஃபைன் பண்றேன், இது உள்ள வந்து அதே மாதிரி கிளிக் ஹியர் அப்படின்னு பண்றேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 பட்டன் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலா போயிட்டு ஒரு இடத்துலயே மாத்துவோம். கரெக்டா? பட் நம்ம PHPல இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து PHP டேக் ஓபன் பண்ணிட்டு எக்கோ பேக் அப்படின்னு பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இங்கே வந்து டிஃபைனே பண்ணலையே, வேரியபிள டிஃபைனே பண்ணலையே, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பேஜில், ஒரு கம்ப்ளீட்டாக இப்படி இருக்கிற ஒரு பேஜில் நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டி அந்த வேரியபிளை எங்கே வேணால் டிக்ளேர் பண்ணலாம். நீங்கள் வந்து பேஜ் டாப்ல போய் டிக்ளேர் பண்ணலாம், இல்லை பாட்டம்ல வந்து டிக்ளேர் பண்ணலாம், எங்கே வேணால் டிக்ளேர் பண்ணலாம். ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணா போதும், அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது எங்க வேணா எக்கோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணா போதும், அதை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணா 2 கிளிக் ஹியர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து நான் இதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறேன், இல்லை என்னோட பாஸ் இருக்காங்க அப்படின்னா அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து எனக்கு வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு வேணாம், எனக்கு வந்து கிளிக் அப்படின்னு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலயும் மாத்த வேணாம். சிம்பிளா இந்த இடத்துல போயிட்டு கிளிக் அப்படின்னு இங்க மாத்தினா போதும், ரெஃப்ரெஷ் பண்ணா 2 இடத்துலயும் மாறிடும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை நம்ம டிஃபைன் பண்ணிட்டு அதை எத்தனை வாட்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நமக்கு வரும்போது அதை ஈஸியா மாத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளா வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பட்டன் வந்து நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்றீங்க. பட்டன் மட்டும் இல்ல, நம்ம H1 டேக் கூட நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்ன டேக் வேணா இருக்கலாம், ஏதாவது ஒரு டேக் வந்து நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வேரியபிள்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸி ஆயிடுச்சு. பட் இதே வந்து ஒரு 100 பட்டன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி 100 பட்டன் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம பாஸ் வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் மாற்று அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா போய் வேல்யூவை மாற்ற தேவையில்லை. HTML நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றா போய் மாற்றுவோம். அப்படிலாம் பண்ண வேணாம். இங்கே போயிட்டு மறுபடியும் கிளிக் ஹியர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மாறிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். டோட்டலாக வந்து மாறி போச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து பண்ண முடியும். ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு நான் வந்து இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த PHP டேக் இருக்கு இல்லையா, இது உள்ள கூட நம்ம வந்து HTML கூட யூஸ் பண்ணலாம். இது உள்ள கூட நம்ம HTML கூட யூஸ் பண்ணலாம். அதனால இப்போ நான் இது உள்ள வந்து H1 அப்படின்னு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டால் நமக்கு வந்து வராது. ஓகேவா? இப்போ நம்ம HTML டேக் தான் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா வராது, ஒர்க்கே ஆகாது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்கோ போட்டு யூஸ் பண்ணலாம். எக்கோ அப்படின்னு போட்டுட்டு இது உள்ள வந்து இப்போ நான் வந்து ஒரு H1 டேக் கீழே டிஃபைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கட் பண்ணிட்டு போய் இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து அஸ்வின் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே கீழே பார்த்தேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதை இது பண்ணி பார்க்குறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அஸ்வின் அப்படின்னு இருக்கு. ஸோ நார்மலாக என்ன பண்ணும், எக்கோ டேக் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, பேசிக்காக வந்து அது வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணோம். அவ்வளோதான் அது பண்ண போகுது. ஸோ அதனால தான் இப்படி நடக்குது. இப்போ நான் இதை வியூ பேஜ் சோர்ஸ் கூட போய் பார்த்தேன் அப்படின்னா, இப்போ பேஜ் சோர்ஸில் எப்படி இருக்கு பாருங்க, பட்டனில் வந்து H1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ PHP கோடில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு BR டேக் கொடுக்குறேன். இங்கே வந்து இத்தனை பட்டன் நமக்கு தேவையில்லை. இப்படி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா நமக்கு இதனால வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். இங்கே BR டேக் கொடுத்துக்கலாம். இங்கே ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை அடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே போயிட்டு BR டேக் கொடுத்துக்கலாம். இப்படியும் ஒர்க் ஆகும். எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த கான்செப்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து HTML CSS உங்களுக்கு இப்போ தெரியும். ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் இந்த கோர்ஸ் வாங்கியிருப்பீங்க. இப்போது HTML CSSல நம்ம வந்து ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுவோம்ல. இப்போது நான் வந்து எதாவது இப்படி போடுறேன் அப்படின்னா நான் வந்து Ctrl/ கிளிக் பண்ணி இப்படி வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து PHPலே கமெண்ட் பண்ணலாம். PHPல நான் ஒரு பர்டிகுலர் லைனில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl// அப்படிங்கிற இந்த கீபோர்டில் பட்டன் இருக்குல்ல, // அந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதையும் வந்து கமெண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கோடு வந்து இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது வந்து உங்களுக்கு HTML CSS உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. கமெண்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பேசிக்காக இப்படிலாம் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து இப்படி அன்டிஃபைன்ட் வேரியபிள் வந்துடும். பிகாஸ் இது கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஒரு வேரியபிள் இல்லை அப்படிங்கிறதுனால இப்படி வருது. நீங்கள் மறுபடியும் அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து வேரியபிளோட கான்செப்ட். நீங்கள் ஒரு வேரியபிள் இருக்குது, அதை வந்து ஒன் டைம் டிஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இங்கே இருக்குல்ல, இப்போ இந்த வேரியபிள் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் இங்கே வந்து எக்கோ பேக் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஜுக்கு மேலே டாப்பில் போயிட்டு ஒரு PHP டேக் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் வந்து பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போவும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி ஒரு பேஜில் டிக்ளேர் பண்ணால் போதும். ஓகேவா? அது டாப்பில் இருக்கலாம், பாட்டமில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து எங்கே வேணால் எக்கோ பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக்கான PHP கான்செப்ட். ஓகேவா?